ஹரே கிருஷ்ணா. நம்ம பகவத்கீதை உண்மையுருவில் ஸ்லோகம் 11 வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் துரியோதனன் வந்து பீஷ்மருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஸ்லோகம் 12. தஷ்ய சஞ்சயன் ஹர்ஷன் குரு விருத்த பிதாமக சிம்ஹநாதன் வினத் யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். பின்னர் குருவம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அது துரியோதனன் பீஷ்மரை பாதுகாக்கணும் அப்படின்னு மற்ற எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கா. அப்படி அதுக்கப்புறம் துரியோதனோட ஆசை புரிஞ்சுக்கிட்ட பீஷ்மர் அவனுக்கு சந்தோஷப்படுத்துகிற விதமாக அவரோட சங்கநாதத்தை சிங்கம் போல அவர் கர்ஜனையோட அவர் சங்க ஊதி துரியோதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற. அப்படி இந்த ஸ்லோகத்து மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஸ்தூல உடம்பு மூலமாக, அதாவது கண்ணுக்கு தெரிய உடம்பு மூலமாக துரியோதனுக்கு சங்கநாதத்தை எழுப்பி துரியோதனுக்கு மகிழ்ச்சி கொடுப்பா. அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா சூட்சம ரீதியாக, அதாவது கண்ணுக்கு தெரியாத விதமாக மனசுக்குள்ள கிருஷ்ணர் பாண்டவர்கள் படை சைடு இருக்கு. அப்படி ஆனால் நம்மளுக்கு எப்படியும் தோல்வி கண்டிப்பாக நிச்சயம்தான், நம்மளோட படை போரில் தோற்று போயிடும் அப்படிங்கிறது பீஷ்மருக்கு நல்லாவே தெரியும். அதை மறைமுகமாக அந்த சங்கொலி மூலமாகவும் தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறது ஸ்லோகத்து மூலமாக நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து கேளுங்க.